ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஸ்பெகதி பாஸ்தா செட்டிநாடு ஸ்டைல். இது ஒரு ஃப்யூஷன் இட்டாலியன் சவுத் இண்டியன் குசைன் ரெண்டுமே ஃப்யூஷன் பண்ணியிருக்கு. ஐயோ, இது மஸ்ட்டு ட்ரைங்க, மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு பத்தாமல் போயிடும், உங்களுக்கு ஒரு வாய் கூட கிடைக்காம போயிடும். எங்கள் அம்மாவுக்கு 55 வயசு ஆகுது, அவங்களே ஒரு ஃபுல் பிளேட்டு அந்த டேஸ்ட்டுக்காகவே முடிச்சிட்டாங்க. ஸோ டோன்ட் ஸ்கிப், இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு ஸ்பெகதி பாஸ்தா சிக்கன் நான்வெஜ்ஜை வச்சு பண்ணுறோம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஈஸியான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, உங்கள் சன்னோ உங்கள் டாக்டர் யாராவது பேச்சுலராக வெளியே எங்கேயாவது தங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் டின்னராக கூட இது நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ முழுசாக பாருங்கள். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரஃப்பாக கட் பண்ண ஆனியனை போட்டு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஆனியனை போட்டு சாட்டே பண்ணுங்கள். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுறோம். பெரிய சைஸ் தக்காளிங்க, அது சின்ன தக்காளி இருந்தால் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். செட்டிநாடு நம்ம நார்மலாக பண்ணுறோம் இல்லையா, நம்ம சவுத் இந்தியனில், அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெசிப்பியை எப்படி முழுசாக கம்ப்ளீட் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கணுமா, கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. முழு வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.